ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் சமையல். இன்றைக்கி நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல போகிறேன். இன்றைக்கி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். கூடவே ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷும். எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இப்போ 400 கிராம் மீன் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அரை முடி தேங்காய், அது கூட சீரகம், மிளகு சேர்த்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாம். மல்லித்தூள் 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நம்ம புளி தேங்காய் எல்லாம் சேர்க்கறதுனால நான் மிளகாய்த்தூள் அதிகம் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், வெந்தயம் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கடாயில் நான் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கு எடுத்து வச்சுருந்த பொருள் எல்லாத்தையும் இதில் போட்டிருக்கேன். கடுகு, சீரகம், வெந்தயம் நான் போட்டிருக்கேன். அதனால் இந்த மாதிரி பொரிஞ்சு வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ எண்ணெய் நீங்கள் இந்த வெங்காயம் நல்லா பொரியிற அளவுக்கு எண்ணெய் நிறைய ஊற்றிக்கங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம பச்சை மிளகாய், கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியணும், அந்தளவுக்கு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இது கூட நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். அதனால் நான் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். தக்காளியில் இந்தளவு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மசிஞ்சு வந்ததும் நம்ம புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா இப்போ கொதிக்கட்டும். புளி தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம இப்போ மசாலா தூள் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், மல்லித்தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இது கூடவே உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். இப்போ தேங்காய் ஊற்றிட்டு இந்த தண்ணி மறுபடியும் கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மீன் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுருங்க. இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதில் மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ மீன் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சிட்டோன்னா இன்னும் நல்லா திக்காயிடும். இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணிடலாம். அதில் இந்த மீன் பாறை மீன் நான் வாங்கியிருக்க மீன். இப்போ மீனை ஒவ்வொரு பீஸாக எடுத்து குழம்புல ஆட் பண்ணுறேன். குழம்ப ரொம்ப கரண்டி வச்சு ரொம்ப கிண்டிகிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி கிண்டுனா மீன்லாம் உடஞ்சிரும், மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ எல்லா மீனையும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு குழம்பு. ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லே வச்சுக்கலாம். மூடி போடுறேன். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே சிம்லே இருக்கட்டும். அப்புறமா நம்ம திறந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா மீன்லாம் வெந்திருக்கும். இப்போ ரொம்ப கிளறினிங்கன்னா மீன் அப்படியே உடஞ்சிரும். நான் லைட்டாக அப்படி பார்க்குறேன். இப்போ நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணிவிட்டு அப்படியே இதில் தூவிக்கலாம். தூவிட்டு மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம பரிமாறிக்கலாம். இந்த மீன் குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.